எல்லாத்துக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா பேர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க, மிமிக்ரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன வாய்ஸ் ட்ரை பண்ணலாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மிமிக்ரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியான வாய்ஸ் நிறையா இருக்குது. அது என்னென்னா, நம்மளுடைய விஎஸ் ராகவன் அவர்கள் வாய்ஸ் வந்து மிமிக்ரி ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது எப்படின்னா, கொய்யால என்னடா பண்ணீங்க, எல்லாம் ப்ரே பண்ணுங்கடா, உங்கள் அம்மாக்காக ப்ரே பண்ணுங்கடா, உங்கள் அப்பாக்காக ப்ரே பண்ணுங்கடா, எல்லாரும் ப்ரே பண்ணுங்கடா, இந்த மாதிரி பேசுவாங்க. அது எப்படின்னா, ஒவ்வொரு வேடையும் அழுத்தி பேசாமல் லேசாக பேசுகிறது, நாக்காலே பேசுகிறது, கொய்யால இந்த மாதிரி பேசும்போது அவர் வாய்ஸ் ஈஸியாக வந்துடும். அடுத்ததாக பூர்ணம் விஸ்வநாதன் அவர்கள் பழைய ஆக்டர், அவர் வாய்ஸ் வந்து ஈஸியாக எடுக்கலாம். அது எப்படின்னா, மிமிக்ரிய பாட்டு வருவது அந்த மாதிரி பண்ணுவேன், இந்த மாதிரி பேசுறது. அப்படின்னா நம்ம நாக்கில் நுனி நாக்கில் பேசினா அந்த அவர் வாய்ஸ் வரும், இந்த மாதிரி. அதுக்கப்புறம் எந்த வாய்ஸ் ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்னா, நம்ம விடிவி கணேஷ் அவர்கள் வாய்ஸ் ஈஸியாக எடுக்கலாம். அது எப்படின்னா, தம்பி 40,000 ரூபாயா, என் கல்யாணத்துக்கே 40,000 ரூபா செலவாகண்டா, நீ லவ் பண்றா, உன் வாழ்க்கை சும்மா கசூ. அவர் எப்படி பேசுகிறாரு, தொண்டையிலேருந்து பேசுகிறாரு, தொண்டையிலேருந்து ஏர் வெளியில் வருது, அவரோட வாய்ஸே வருது. தம்பி லவ் பண்றா, இந்த மாதிரி. அடுத்து என்ன வாய்ஸ் ஈஸியாக எடுக்கலாம்னா, நம்ம பழைய ஆக்டர் சண்முக சுந்தரம் ஒரு வாய்ஸ் ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம். எப்படின்னா, என்னக்கா உன் புதுசு பண்ண தப்புக்கு என்ன தூக்கிட்டு போய் உள்ள வச்சு அங்காட்டி அடிச்சாங்கக்கா, ரத்தமா மாற்றிடுத்தேன்க்கா, ரத்தமா, இந்த மாதிரி வரும். அவருடைய வாய்ஸ் அந்த பேசும்போதே லைட்டாக அணைச்சி பேசுகிற மாதிரி. இதே வாய்ஸ் ஜாயின் பண்ணோம்னா நம்ம ஜனகராஜன் சார் வாய்ஸ் வரும். அது எப்படின்னா, என்ன சொல்கிறேன், மையா சொல்கிறியா பொய்யா சொல்கிறியா, நான் தான் பண்ணுமா மிமிக்ரி பண்ணவா வேறு பண்ணுறேன் கேளு, இந்த மாதிரி அணைச்சி பேசுகிறது. ஜனகராஜன் சார் வாய்ஸுக்கும் அந்த சண்முக சுந்தரம் வாய்ஸுக்கும் கொஞ்சம் தான் கேப் இருக்கும். எப்படின்னா, இது ரொம்ப அணைத்துறது, அது மெதுவாக என்னக்கா சொல்கிற, என்ன சொல்கிற, ரத்தமாக மாற்றிக்கிட்டேக்கா, ரத்தமாக, உங்களுக்கு அந்த கேட்கும்போதே புரியும். ஜனராஜன் வாய்ஸ் ரொம்ப அணைத்தி வரும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த 4 வாய்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 4-5 வாய்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி ரெகுலராக கற்றுக்கிட்டே வாங்க. அடுத்தடுத்து மிமிக்ரியில் உங்களுக்கு ஈஸியான வாய்ஸ் அப்புறம் போட்டுவிட்றேன். நீங்களும் ட்ரை பண்ணி மிமிக்ரி நல்லா ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல லெவலாக இருக்கும். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எல்லாத்துக்குமே வணக்கம். ஆல் தி பெஸ்ட்.